கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, பேசுவதை விட கூர்ந்து கவனி. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 141:3. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அநேக நேரம் நமது வாயின் வார்த்தையினால் சிக்குண்டவர்களாய் அநேக பிரச்சனைகளுக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். அநேக உறவுகளையும் அநேக நண்பர்களையும் நமது வாயினால், நமது நாவின் வார்த்தைகளினால் நாம் இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆட்கொள்ளாதபடி நமது நாவை தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பேசுவதை விட கூர்ந்து கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது நம்மால் இயலாத காரியம். ஆனாலும் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நமக்கு பெரிய அரணாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். வில்லியம் கிளாட்சன் என்ற இங்கிலாந்து நாட்டின் நிதியமைச்சர் இருந்தாராம். அவர் தனது கருவூல அதிகாரியிடம் சில புள்ளி விபரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தனது பட்ஜெட்டை சமர்ப்பிக்க எண்ணினார். புள்ளி விபரம் தரும் அதிகாரியோ சில தவறுகளை செய்துவிட்டார். வழக்கமாக அவருக்கு கொடுக்கும் புள்ளி விபரம் மிக துல்லியமானதாக இருக்கும். ஆகவே அதை சரிபார்க்காமல் அவரை நம்பி தனது பட்ஜெட்டை தயார் செய்து அதை மக்கள் சபையில் சமர்ப்பித்தார் வில்லியம் கிளாட்சன். அதில் உள்ள தவறுகள் பத்திரிகையில் உடனே வெளியானது, சுட்டி காட்டப்பட்டது. எல்லாரும் வில்லியம் கிளாட்சனை கேலியும் கிண்டலுமாக பேசினர். தவறான புள்ளி விபரம் கொடுத்த அதிகாரியை நிதியமைச்சர் உடனே அழைத்தனுப்பினார். பயத்தோடு வெட்கத்தோடு அவர் கூனி குறுகி வந்து நின்றாராம். நிச்சயமாக வேலையிலிருந்து என்னை தூக்கி வீசி விடுவார் என்று அவர் பயந்து நின்று கொண்டிருந்தார். ஆனால் கிளாட்சன், நடந்த காரியத்தை குறித்து நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களை சற்று சமாதானப்படுத்தி அனுப்பவே உங்களை அழைத்தனுப்பினேன் என்று சொன்னாராம். நாட்டின் வரவு செலவை தயாரிப்பதில் பல வருடமாக நீங்கள் பணி செய்து வருகிறீர்கள். உங்களை மனதார வாழ்த்தி பாராட்டுகிறேன் என்று அவரை வாழ்த்தி அனுப்பினாராம். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் பெரிய மனிதர்களின் செயல். அறிவும் ஆற்றலும் அனுபவமும் நிறைந்த பெரிய மனிதர்களால் தான் இப்படி இரக்கம் காட்ட முடியும். பேசுவதை விட கூர்ந்து கவனிக்க பெரிய மனிதர்களால் தான் முடியும். நாமும் ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய மனிதர்களாய், சிறந்த மனிதர்களாய் இருக்க வேண்டுமென்றால் நடவடிக்கை எடுக்கும் முன் பெரிய மனிதர்களாய் போல சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கவனிக்கிறவர்களாய், சம்பவத்தை ஆராய்ந்து அதை உணர்ந்து நாம் பேசுபவர்களாய் செயல்படும்போது நிச்சயம் பல குற்றங்களுக்கு நாம் தப்பி விலக்கி பாதுகாக்கப்படுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, எங்களது வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டு அநேக பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் கர்த்தாவே. ஆனாலும் அப்பா ஆண்டவரே, எங்கள் உதடுகளுக்கு நீர் காவல் வைக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் பேசுவதை கவனித்து செயல்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.